வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணலாம். கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலை லைட்டாக வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு நீல நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டே வாங்க. உப்பு சேர்த்தாலே வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. அடுத்தது ஆட் பண்ணலாம் இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி. ஒரு கப் அளவுக்கு தக்காளி, அதாவது ஒரு 2 இல்லைன்னா 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. இது இப்போ நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் வேக விடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா மட்டும் ஆட் பண்ணுங்க, இது ஆப்ஷனல் தான். இதை திரும்பவும் ஒரு மூடி போடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்க. இதோ எண்ணெய் நல்லா மிதந்துட்டு வந்துருச்சு. இப்போ தக்காளியை அப்படியே கரண்டி வச்சே மசிச்சு விடுங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டாச்சு. திரும்பவும் மூடி போட்டு நல்லா எண்ணெய் கக்கிட்டு வர வரைக்கும் குக் பண்ணலாம். இதோ நம்மளோட தக்காளி மசாலா நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டு சாதம் வச்சுருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு சாதம் இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதம் நல்லா உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறிட்டே வாங்க. இதோ சூப்பராக கலந்து விட்டாச்சு. நம்ம தக்காளி சாதமும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.